பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளையும் காண செய்த கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்கள். இந்த நாளிலும் கர்த்தர் நம்ம கொடுக்கிறதான வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் 8 verse 6. இந்த ஜனம் மெதுவாய் ஓடுகிற சீலோவாவின் தண்ணீர்களை அசட்டை பண்ணி ரேட்சீனையும் ரெமலியாவின் குமாரனையும் சார்ந்து சந்தோஷிக்கிறபடியினால் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை மெதுவாய் ஓடுகிற தண்ணீர்களாகிய சீலோவாவை பற்றி கொள்ளுங்கள், தேவன் உங்களை சரியாய் நடத்துவார். மெதுவாய் ஓடுகிற சீலோவாவின் தண்ணீர்களை பற்றி கொள்ளுங்கள், தேவன் உங்களை சரியாய் நடத்துவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அன்பானவர்களே, நம்முடைய அனுதின வாழ்க்கையில் மெதுவாய் ஓடுகிற தண்ணீரும் உண்டு, வேகமாய் அடித்து செல்லுகிற நதிகளும் உண்டு. இதிலே நமக்கு மிகவும் பிடித்தது எதுவாக இருக்கும் என்றால், வேகமாய் அடித்து செல்லுகிற ஆப்னா, பர்பார் இப்படி இருக்கிற புறஜாதிகளின் நதிகளை நாம் பார்த்து தேவன் நமக்கு எருசலேமில் வைத்திருக்கிற மெதுவாய் ஓடுகிற சீலோவாவின் தண்ணீர்களை மறந்து போவோம். இந்த காலவெளியில் கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தை, காத்திருந்து பொறுமையாக நிதானமாக நடத்துறது தான் அந்த சீலோவாவின் தண்ணீர். ஆண்டவர் அந்த தண்ணீர்கள் அண்டையில் உங்களை நடத்துவார். இது எருசலேமில் உண்டு. ஆனால் சீரிய தேசத்தில் ஆப்னா உண்டு, பர்பார் உண்டு. அந்த நதிகள் எல்லாம் வேகமாக அடித்துட்டு போகும். அதுதான் இந்த பகுதியில் பார்க்குறோம். ரேட்சீன், ரெமோலியா என்கிற இந்த ரெண்டு பேரும் சீரியர்கள் தங்களுடைய நாட்டில் இருக்கிற அந்த நதிகளை போல் வேகமாக ஓடுறாங்க. தேவ ஜனங்கள் இவங்களை சார்ந்து கொள்கிறாங்க. கர்த்தர் பார்க்கிறார், என் ஜனங்கள், என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் சீலோவாவின் தண்ணீர்களை அல்லவா தெரிந்து கொள்ளணும். அங்கே கழுவப்பட்டதான் கண்கள் தெரியும். இயேசு உயிரோடு இருந்த மாம்சத்தில் வந்த நாட்களில் உலகத்தில் ஒரு குருடனுக்கு சேற்றை பூசி அவனை பார்த்து சொன்னார், நீ சீலோவாவின் தண்ணீரில் போய் கழுவுன்னு சொன்னார். ஏன் அந்த தண்ணீரில் கழுவ சொன்னார்? அந்த தண்ணீர் மெதுவாய் நிதானமாய் பொறுமையாய் ஓடுகிற தண்ணீர். ஆண்டவர் உங்களை இந்த காலைவெளியில் சொல்கிறாரு, எதுலேயும் அவசரப்பட்டு வேகமாக அவங்க அப்படி இருக்காங்க இவங்க இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு ஓடிடாதீங்க. ஆண்டவர் உங்களை நடத்துறது நிதானமாக பொறுமையாக நடத்துவார், ஆனாலும் சரியாக நடத்துவார். வேகமாக ஓடுறதுல வேகமாக நடத்துறது மாதிரி தெரியும், ஆனால் அந்த இடத்துல என்ன இருக்காதுன்னா சரியான நடத்திப்பு இருக்காது. இயேசுவை பெற்றெடுத்த மரியாளை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க 16 வயதிலிருந்து ஒரு நிந்தையை சுமந்துட்டே வர்றாங்க. அந்த நிந்தை என்ன? அவங்களுடைய புருஷன் யார், இயேசுவுக்கு அப்பா யார்? இந்த கேள்வி திரும்ப 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 மரியாதையிடத்தில் கேட்கப்பட்டு கொண்டே வருகிறது. ஒரு 16 வயது பெண், ஒரு இளம் பெண், யோசித்து பாருங்கள் என்ன விதமான மனநிலை இருக்கும். ஆனாலும் அவங்க யோசிக்கிறாங்க. முதல்ல அக்செப்ட் பண்ணிட்டாங்க, கிறிஸ்துவுக்காக இதை நான் சகிக்கணும்னு. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல கேள்விகள் அதிகமாக அவங்களால அதை தாங்க முடியல. இப்போ இயேசுவுக்கு 30 வயதாகிறது. அவர் இப்பொழுது காணா ஒரு கல்யாணத்தில் அவர் இருக்கிறாரு. இவங்களுக்கும் நல்ல மெச்சூர்டு ஏஜ் வந்துருச்சு, 45க்கு மேலே ஆயிட்டாங்க. இப்போ அவங்க எதிர்பார்க்குறாங்க, இயேசுவினுடைய அற்புதத்தின் மூலமாக என் நெந்தி நீங்குமா, என் நிந்தை போயிடுமா அப்படின்னு. அவங்க என்ன பண்ணுறாங்க, அவசரமாக ஓடி வந்து இயேசுவை பார்த்து சொல்கிறாங்க, இந்த இடத்துல திராட்சரசம் இல்லை அப்படின்றாங்க. அந்த இடத்துல திராட்சரசம் இல்லைன்னு வேதம் சொல்லலை. காணா ஒரு கல்யாணத்தில் திராட்சரசம் குறைவுபட்டது, இன்னும் ஒரு 2 பந்திக்கு போகலாம். ஆனால் அவங்க அவசரத்தில் ஓடி வந்து சொன்னது, திராட்சரசம் இல்லை, நீ ஏதாச்சும் செய்யப்பா, என் நிந்தை நீங்கணும், நீ ஏதாச்சும் ஒன்று செய்யும்போது, அந்த அற்புதம் செய்யும்போது ஜனங்களெல்லாம் கண்டுகொள்வாங்க, நீ பிதாவினுடைய பிள்ளை, நீ இந்த உலகத்துக்கு வந்திருக்கிற, நான் தவறாக உன்னை கருத்தரிக்கல அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் இயேசுங்க என்ன பதில் சொல்கிறார்? ஸ்திரியே, என் வேலை இன்னும் வரவில்லை. அது ஹார்ஷா சொன்னதா நம்ம பார்த்தா கூட அவர் ஹார்ஷா சொல்லலை. சீலோவாவின் தண்ணீராகிய மெதுவாய் ஓடுகிற தண்ணீரில் கொஞ்சம் காத்துருங்க, பொறுமையாக இருங்க, என் வேலை வருகிற வரைக்கும், பிதாவின் வேலை வருகிற வரைக்கும் நீங்கள் காத்துருங்க, அந்த நடத்திப்பு சரியாக இருக்கும். அதுக்கு மரியாள் தன்னை ஒப்பு கொடுக்குறாங்க, அந்த வேலைக்காக காத்திருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க வேலைக்காரர்களை பார்த்து,
இயேசு சொல்லுகிறாரோ, எதை சொல்கிறாரோ அதை நீங்கள் செய்யுங்க. அது வரைக்கும் காத்திருங்க. காத்திருந்த மரியாளுக்கு கிடைத்தது என்ன? ஒரு சரியான நடத்திப்பு கிடைச்சது. உங்களுக்கு தெரியுமா? பின் நாட்களில் அங்கே இருக்கிற ஜனங்கள் மரியாளை குறித்து புகழ்ந்து பேசுகிறாங்க. இயேசுவை பார்த்து சொல்கிறாங்க, உம்மை சுமந்த கர்ப்பமும் நீர் பாலுண்ட முளைகளும் பாக்கியமுள்ளவைகள்ன்றாங்க. Blessed are the womb and the breast that you were fed with அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு சாட்சியை சொல்கிறாங்க. அந்த சாட்சி கிடைக்கிறதுக்கு மரியாள் எத்தனை நாள் காத்திருக்கணும்? மெதுவாக சிலவாம் தண்ணீர் காத்திருக்கணும். இந்த காலை வேளையிலும் சகோதரனே, சகோதரியே, உங்களுக்கான ஒரு சாட்சியை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்கும் வரைக்கும், உங்களுக்கானதை கர்த்தரே நடப்பித்து கொடுக்கும் வரைக்கும் நீங்கள் ஏன் காத்திருக்கக்கூடாது? நீங்கள் ஏன் அவசரப்படுகிறீர்கள்? நீங்கள் ஏன் ரெமேலியாவினையும் ரேட்சினையும் நோக்கி ஓடுறீங்க? ஓடாதீங்க. கர்த்தரை அசட்டை பண்ணாதீங்க. அந்த தண்ணீர் காத்துருங்க. அங்கே சுகம் உண்டு, அங்கே பலன் உண்டு, அங்கு சாட்சி உண்டு. கர்த்தர் உங்களை அற்புதமாய் நடத்துவாராக. ஜெபிப்போமா? பிதாவே, இந்த காலை வேளையிலும் உடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம். யாரெல்லாம் அவசரமாய் இன்னும் நடக்கலையே, யாராகிலும் கொண்டு இதை செஞ்சிடலாமான்னு சொல்லி ரொம்ப பதற்றத்தோடு இருக்கிறவர்களோடு இந்த காலை வேளையில் நீர் பேசியிருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. எந்த சூழ்நிலையிலும் அவசரப்படாதபடிக்கு நிதானமாய் கர்த்தர் நடத்துகிற சீலோவாவின் தண்ணீர்களுக்காக அது மெதுவாய் ஓடினாலும் சரியாய் ஓடும், அது கழுவும் என்று சொல்லி தங்களை முற்றிலும் ஒப்பு கொடுக்க உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்கப்பா. கர்த்தாவே, யாரெல்லாம் இன்னும் நடக்கலையே, இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோன்னு ரொம்ப அங்கலாய்ப்போடு இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நீர் கொடுத்த அந்த நல்ல வார்த்தைக்காய் கொடான கொடி ஸ்தோத்திரம். மரியாளை போல காத்திருந்து கர்த்தர் சாட்சியை ஏற்படுத்தும் வரைக்கும் அந்த சீலோவாவில் தரித்திருக்க உதவி செய்யுங்க. துதிக நமக்குமேலாம் உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே உங்களை அற்புதமாய் நடத்துவாராக. ஆமேன்.